ஹாய் ஹலோ ஐம் ஜார்ஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்லி ஆர்கானிக் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்போட ஃபுல் இன்டர்ஃபேஸஸ் அண்ட் யூஸிங் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து யூசர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷனோட பேஸ்ட் என்னென்னா இ-காமர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து இந்த ஒன்லி ஆர்கானிக் வந்து ஷோ பண்ணுறாங்க. செல்லர் வந்து அவங்களோட ப்ராடக்டை ஆட் பண்ணிக்கலாம், யூசர் வந்து அதை பைனோ பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸில் தான் பண்ணியிருக்கோம் அந்த அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு இந்த ப்ரீலோடர் மாதிரியான ஒரு லோடிங் ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அண்ட் தென் வெல்கம் ஸ்க்ரீன் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு ஷோ ஆகும். இந்த வெல்கம் ஸ்க்ரீன் வந்து 3 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அதை 1 by 1 அனிமேஷன் மெத்தடில் நம்ம ஷோ பண்ணி யூசர்ஸ்க்கு காமிக்கிறோம். இப்போ ஷாப் நோன்ற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸோட லாகின் மெத்தடு. அவங்க யூசர்ஸ் வந்து கூகுள் லாகின், ஆப்பிள் லாகின் வித் ஜிமெயில் அண்ட் லாகின் வித் மொபைல் நம்பர் லாகின் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒருவேளை யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணாமல் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு அங்கே ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சைன்அப் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு நம்ம அகைன் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக லாகின் பண்ணி பார்க்கலாம். லாகின் பண்ணுறது நம்ம ஜிமெயில், மொபைல் நம்பர், நான் மொபைல் நம்பர் மூலமாக லாகின் பண்ணுறேன். மொபைல் நம்பர் வந்து நீங்கள் 10 டிஜிட் நம்பர் தான் வந்து நீங்கள் போட முடியும். அண்ட் தென் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணிக்கலாம், விசிபிள் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் தப்பாக டைப் பண்ணிட்டீங்கன்னா இன்வேலிட் ஓடிபி அப்படின்னு நமக்கு டோஸ்ட் மெசேஜில் வந்துடும். ஓகே, அகெயின் ஒரு ஓடிபி நம்ம ஜென்ரேட் ஆகிருக்கு. 806564 நான் போடுறேன். இன்வேலிட் ஓடிபி 65. இப்போ யூசர் மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் கரெக்டு, ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நமக்கு ஹோம் பேஜ் நமக்கு ஷோ ஆகுது. இந்த ஹோம் பேஜில் நீங்கள் வந்து இந்த லொக்கேஷன்ஸை ஒயில் யூஸிங் த ஆப் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மேலே லொக்கேஷன், நீங்கள் கரண்ட்டில் என்ன லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனோட டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் தென் இதான் வந்து யூசர் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் நம்ம ப்ராடக்ட்ஸை நம்ம ஷோ பண்ணி காமிக்கிறோம். டாப் சைடில் லெஃப்டில் லொக்கேஷன் அண்ட் ரைட் சைடு நோட்டிஃபிகேஷன், சர்ச் மெனு, கேட்டகரிஸ் அண்ட் ஹாட் டீல்ஸ் அண்ட் பேனர்ஸ். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹோம் பேஜில் ஷோ பண்ணி காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் நம்ம கிளிக் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நம்ம வந்து எப்போ ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு நியூஸ் வந்து யூசருக்கு ஷோ ஆகணும் அப்படின்ற காரணத்தினால என்ன ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டோட நேம், அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம யூசருக்கு ஷோ பண்ணி காமிக்கிறோம். எந்த டேட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஷோ பண்ணி காமிக்கணும் நோட்டிஃபிகேஷனில். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ் எல்லாமே, மெயின் கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே ஷோ பண்ணி காமிக்கிறோம். அண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஹாட் டீல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஹெட்டிங்கில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம வந்து ஷோ பண்ணி காமிக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வியூ பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஆப்பிள் அப்படின்ற ப்ராடக்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன்னா இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் வியூ. அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு ஷாப் பேஜில் உங்களுக்கு கேட்டகரிஸ் எல்லாமே ஷோ பண்ணுறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏபின்னு போட்டோன்னே அந்த ஆப்பிள், பனானா இந்த மாதிரி அந்த லெட்டரில் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு சர்ச் இன்ஜினில் ஷோ ஆகிரும். நீங்கள் இங்கேருந்தே இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை டேரெக்டாக வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் தாராளமாக வியூ பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்ட் பேஜில் நம்ம ப்ராடக்ட்டை நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா கார்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். அந்த ஆட் ஆன ப்ராடக்ட்டை நம்ம குவான்டிட்டி இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து இங்கேருந்து நம்ம ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கார்ட் இஸ் எம்டி, ஆட் ஐட்டம்ஸ் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வியூ ஆகுது. ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கார்ட்டில் இருந்தால் மட்டும்தான் ப்ரொசீட் டு செக் அவுட் நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஃபேவரட் லிஸ்ட்டில் நீங்கள் விஷ் லிஸ்ட் அப்படின்றத ஆட் பண்ணிங்கன்னா விஷ் லிஸ்ட்டு எந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து இங்கே ஷோ ஆகும். அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யுவர் ப்ரொஃபைல் ஆர் மை ஆர்டர்ஸ் அண்ட் தென் அட்ரஸ், பேமெண்ட் மெத்தட்ஸ்,
நோட்டிஃபிகேஷன், ப்ரைவசி பாலிசி, ஹெல்ப் சென்டர், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஷோ பண்ணுறோம். யுவர் ப்ரொஃபைல் அப்படின்ற அந்த ஒரு இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே ஷோ பண்ணுவோம். இதில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும். அப்டேட் பண்ண முடியாத விஷயங்கள் இமெயில், பாஸ்வேர்டு அண்ட் மொபைல் நம்பர் எதுவுமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ். நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்கோயிங்கில் இருக்கா, கம்ப்ளீட்டில் இருக்கா, இல்லை ரிவ்யூவில் இருக்கா அப்படின்றத நம்ம இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ அட்ரஸ், நம்ம ஆட் பண்ண அட்ரஸ் எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நீங்கள் புதுசாக அட்ரஸை வந்து ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்து நீங்கள் இதை ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே அட்ரஸ் வந்து ஆட் ஆயிரும். இந்த அட்ரஸ் வந்து நம்ம ஃபைனலாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அடுத்து தென் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் மெத்தட்ஸில் சேம் தான். இப்போ ஒரு கார்டு வந்து நீங்கள் கார்டோட நேம், கார்டு நம்பர் அதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஒரு கார்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்டோட நம்பர், கார்டு நேம், எக்ஸ்பைரி டேட்டு, செக்யூரிட்டி கோட் இதெல்லாமே கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். நீங்கள் தேவையில்லைன்னா அந்த கார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து நம்ம பே பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ். ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். சவுண்டு நமக்கு வேணாமா, அப்புறம் வைப்ரேஷன் அண்ட் ஆப்போட அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு ஆனில் தான் இருக்கும். கீழே வந்து நம்ம ஆப்போட வெர்ஷன்ஸ் வந்து 1.0 அப்படின்னு சொல்லி நம்ம ஷோ பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ப்ரைவசி பாலிசி. இந்த ஆப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இங்கே ஷோ பண்ணுறோம் ப்ரைவசி பாலிசியில். அண்ட் தென் ஹெல்ப் சென்டர். நீங்கள் ஒருவேளை யூஸருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப், வெப்சைட், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மூலமாக நம்ம ஒன்லி ஆர்கானிக் அப்ளிகேஷன் ஓனர்ஸ் வந்து நம்ம வந்து அட்மின்ஸை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணாதனால அந்த லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகாது. நாங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லலாம். அண்ட் தென் வந்து ஃபைனலாக லாக் அவுட் கிளிக் பண்ணோன்னே நீங்கள் லாக் அவுட் பண்ணுறீங்களான்ற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அவுட் ஆயிரும். ஸோ இப்போது வந்து ஆர்டர் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரிஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸில் என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து நமக்கு ஷோ ஆயிரும். அண்ட் தென் இப்போ வந்து டைரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறோன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டில் அந்த ஒரு கேட்டகரியில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இல்லை. ஸ்நாக்ஸில் நம்ம கிளிக் பண்ணுறோன்னா ஸ்நாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்தந்த கேட்டகரிஸ் வைஸாக அந்த சப் கேட்டகரி வந்து நம்ம ஷோ பண்ணுறோம். இப்போது ரைட் சைடில் டாப்பில் ஒரு மெனு பட்டன் இருக்குது. அந்த மெனு பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஹை டு லோ அப்படின்றத நம்ம கொடுத்து சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டில் கேஜி, கிராம், மில்லிகிராம்ஸ் இதில் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு ஷோ ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்சு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சு வந்து நீங்கள் எவ்வளோ செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். அண்ட் தென் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டை விஷ்லிஸ்ட் பண்ணிக்கலாம். விஷ்லிஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபேவரட் போனீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து விஷ்லிஸ்ட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். இன்னொரு ப்ராடக்ட் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு டோட்டலாக 3 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம விஷ்லிஸ்ட்டில் ஷோ பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம பை நோ பண்ண போகிறோம். ஆட் டு கார்ட் பண்ணலாம். குவான்டிட்டி வந்து ஒரு 3 குவான்டிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 1 kgயில் 3 குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் டு கார்ட் கொடுத்தோடனே இப்போ இந்த 1 kgயில் நம்ம 3 குவான்டிட்டி கொடுத்து ஆட் டு கார்ட் கொடுத்தோடனே ஒன்ஸ் இந்த ஆட் டு கார்ட் போயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து கோ டு கார்ட் அப்படின்றது நமக்கு ஷோ ஆகும். கோ டு கார்ட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 170 ஒரிஜினல் ப்ரைஸ் இன்ட்டு 3 170 × 3 510. ஸோ இந்த 1 kgயில் இந்த ஆப்பிள் வந்து நம்ம 3 குவான்டிட்டி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுக்கலாம். ப்ரொசீட் டு செக் அவுட்டில் உங்களுக்கு டெலிவரி அட்ரஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா டெலிவரி அட்ரஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் தென் பேமெண்ட் மெத்தட் கார்டு, கேஷ், யூபிஐ இந்த மெத்தட் நம்ம கொடுக்குறோம். ஆர்டர் சம்மரி, சப் டோட்டல், டெலிவரி ஃபீஸ், டிஸ்கவுண்ட். டெலிவரி ஃபீஸ் 20, 5, 10. டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 530. கார்டு செலக்ட் பண்ணி இங்கே தான் வந்து நம்ம கார்டு செலக்ட் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ணுற கார்டு எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். அண்ட் தென் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணிக்கலாம். யூபிஐ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே, ஏர்டெல், பேடிஎம் இந்த மூலமாக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நம்ம கார்டு பேமெண்ட் பண்ணலாம். ஒரு கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு நான் பே நோ கொடுக்குறேன். ஆர்டர் வந்து பே ஆயிடுச்சு.
இப்போ கண்டினியூ ஷாப்பிங் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து ஹோம் பேஜ் வந்துடும். இப்போ நம்ம பண்ணியிருக்க ஆர்டரை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்குறதுக்காக அக்கௌண்ட் போயிட்டு மை ஆர்டர்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க ப்ராடக்ட் வந்து 170, 3 குவான்டிட்டியில் 1 kgயில் 3 குவான்டிட்டி 170 இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது. கம்ப்ளீட்டில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இல்லை. ஒருவேளை இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னா நமக்கு கம்ப்ளீட் அப்படின்றது வந்து நமக்கு ஷோ ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஸரோட இன்டர்ஃபேஸஸ் அண்டு யூஸரோட ஆர்டர் ப்ராசஸ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லர் பேஜஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ செல்லர் பேஜஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூசர்ஸோட லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, லாக் அவுட் பண்ணியாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆர்யூ செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ சைன்இன் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை செல்லர் வந்து சைன்அப் பண்ணணுன்னா சைன்அப் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக லாகின் பண்ணுறேன். லாகின் வித் மொபைல் நம்பர். இங்கேயும் வந்து உங்களுக்கு சேம் ப்ராசஸ். யூஸருக்கு வந்து எப்படி ஓடிபி ஜென்ரேட் ஆகுதோ அதே மாதிரி உங்களுக்கு செல்லருக்கும் வந்து உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் 4072. இப்போ நீங்கள் ஓடிபி தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வேலிட் ஓடிபின்னு மெசேஜ் வந்துடும். அண்ட் தென் கண்டினியூ. ஒன்ஸ் வந்து பாஸ்வேர்டு யூசர் நேம் எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இதை தான் வந்து செல்லரோட டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டு வெல்கம் செல்லர் லைட் சைடில் வந்து அவங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணல அப்படின்னா அவங்களோட நேமில் இருந்து ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் இமேஜாக ஷோ ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் ஓவர் வியூவில் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ ப்ராடக்ட் வந்து பர்டிகுலராக இந்த செல்லரோட ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்ற கவுண்ட் வந்து நம்ம 3 ப்ராடக்ட் சேல் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ஷோ பண்ணி காமிக்கிறோம். அண்ட் தென் டோட்டல் ப்ராஃபிட் அந்த 3 ப்ராடக்ட்குரிய டோட்டல் ப்ரைஸ் வந்து நம்ம ஷோ பண்ணி காமிக்கிறோம். டோட்டல் காஸ்ட்டும் வந்து சேம் தான். அப்புறம் ஏர்னிங்ஸ் வந்து அந்தந்த டேட்டில் நம்ம கால்குலேட் பண்ணி என்னென்ன அமௌண்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம காமிக்கிறோம். அண்ட் ப்ராடக்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராடக்டோட நேம், சேல்ஸ், அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சேல் ஆகிருக்கு, அண்ட் தென் ஸ்டாக் இன்னும் எவ்வளோ இருக்குது, அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் அண்டு ஆக்ஷன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தென் கம்யூனிட்டி, ஆர்டர் பண்ண ஆர்டர் லிஸ்ட்டு, ஆர்டரோட ஐடி அண்ட் டேட், என்ன டேட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, கஸ்டமரோட நேம், அவங்களோட கமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஷோ ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு பேஸ்ட். இப்போ இந்த ப்ராடக்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா செல்லர் அவங்களோட ப்ராடக்டை ஆட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டோட நேம் வந்து பைனாப்பிள். இது வந்து ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸில் தான் வந்து ஆக்சுவலாக அந்த கேட்டகரி சப் கேட்டகரி வரும். அண்ட் சூஸ் இமேஜஸ். ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து இங்கே ஷோ பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இப்போதைக்கு நான் ஷார்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். பைனாப்பிள் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்ஸில் போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே மெஷர்மெண்ட் டைப் வந்து வெயிட் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது இங்கே மில்லிகிராம், கிராம், கிலோகிராம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இதே நீங்கள் பேக்கெட்ஸ்னால் பீசஸ், ஒரு பேக்கெட்டில் எவ்வளோ பீசஸ் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். கெப்பாசிட்டி மில்லி லிட்டரா அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். டசன் சூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டசன் 2 டசனா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட்டில் எவ்வளோ வந்து பீசஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்ல போகிறோம். 10 பீஸ் வந்து ஒரு பேக்கெட்டில் இருக்குது. அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250. அண்ட் தென் அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆக்சுவல் ப்ரைஸஸ் வந்து 300 நம்ம போட்டுக்கலாம். ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 20 ஸ்டாக் வந்து நம்ம இருக்கிற மாதிரி கொடுக்குறோம். ஒருவேளை நீங்கள் வந்து ஆட் அனதர் குவான்டிட்டி நீங்கள் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் அனதர் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போது நமக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இப்போ நம்ம எக்ஸ்பைரி டேட் கொடுக்கலாம். ஃபைனலாக 18 வந்து நான் எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறேன். இப்போது சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற மெசேஜ் வந்துடும். இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் இங்கே வந்து இங்கே ஷோ ஆகும். நம்ம லாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணியிருக்க அந்த லோகோ, அந்த ப்ராடக்டோட நேம் அண்டு அந்த ப்ராடக்டோட ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன், ஸ்டேட்டஸ்,
அண்ட் எடிட் பண்ணணுன்னாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 2 ஸ்டாக் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஒருவேளை உங்களுக்கு 5 ஸ்டாக்ஸுக்கு கீழே உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூ ஸ்டாக்ஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸில் வியூ ஆகும். இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வேணாம் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக நீங்கள் டெலீட் பண்ணுறீங்களான்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து டெலீட் ஆகிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பேஜஸ். ஆர்டர்ஸில் வந்து கஸ்டமரோட ஆர்டர்ஸ் எல்லாமே, அதாவது இந்த பர்டிகுலர் செல்லரோட ப்ராடக்டை ஆர்டர் பண்ணுற அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். ப்ராடக்ட் டெலிவரிடு ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆயிரும். அண்ட் தென் ரிப்போர்ட்ஸில் டோட்டல் சேல், எவ்வளோ ப்ராடக்ட் சேல் ஆகிருக்கு, டோட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இன்னும் எவ்வளோ இருக்குது, அண்ட் டோட்டல் காஸ்ட் வந்து சேலான ப்ராடக்டோட காஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த் வைஸ் நம்ம பண்ணுறோம். அண்ட் தென் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்ற ரிப்போர்ட்ஸ், டோட்டல் ப்ராடக்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக்கோட ப்ராடக்ட்ஸ், அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் ரெவன்யூ அமௌண்ட் வந்து நம்ம ஷோ பண்ணுறோம். அண்ட் தென் ஃபைனலி செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்லரோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே ஷோ ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் வந்து செல்லர்ஸ் வந்து அப்டேட் பண்ண முடியாது. அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து நம்ம காண்டாக்ட் அட்மின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த onlyorganic@gmail.com அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம டேரெக்டாக வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணி ஃபர்தராக நம்ம எதை சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஒன்லி காண்டாக்ட் அட்மின் இஃப் அர்ஜென்ட் அப்படின்ற அந்த ஒரு மெசேஜ் வந்து நம்ம ஷோ பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் செட்டிங்ஸில் லாக் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். ஓகே, இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டோம். தேங்க்யூ.